அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மினி vlog அம்மா வீட்டில் இருந்து தான். தீபாவளி அன்னைக்கு கரெக்டாக நான் கிளம்பியிருந்தேன். ஒரு ரீல் ட்ரெண்ட் ஆச்சுல்ல, அது 100% உண்மை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சென்னை அவ்வளோ காமாக நான் பார்த்ததே கிடையாது. டிராஃபிக்குமே இல்லை, ஆளே இல்லாத மாதிரி தான் இருந்தது. எல்லாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க போல். தீபாவளி அன்னைக்கே போனதுனால பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டு அக்காங்க கொடுத்த இந்த பலகாரத்தெல்லாம் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு அன்றைக்கி கிடச்சிச்சு. ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இதில் எக்ஸ்பெஷலி வந்து மாலதி அக்காவோட பருப்பு வடை, அதை நான் ஒரு வருஷம் தீபாவளி அன்றைக்கும் மிஸ் பண்ணுவேன். இந்த தடவை மிஸ்ஸே பண்ணாமல் சூப்பராக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஈவினிங்காக அதிரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிப்ரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் பயங்கர வெடி சத்தம் புகையாக இருந்துச்சு. பெருசாக நான் வீடியோ எதுவும் ஷூட் பண்ணலை. நெக்ஸ்ட் டே காலையிலேருந்து பயங்கர மழை, வெளுத்து வாங்கிருச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து நான் தான் குக் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை இருந்துச்சு. லன்ச்சுக்கு வந்து மட்டன் சால்னா, அப்புறம் கீ ரைஸ் இருந்தது. கூட வந்து சிக்கன் வந்து எப்பயுமே 65 தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து க்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேரினேட் பண்ணிகிட்ருக்கிறேன். நார்மல் ஆஸ் யூஷுவல் கறி மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா, கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரக பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்புலாம் சேர்த்து நல்லா விரவி அதை வந்து ஊற வச்சாச்சு. மட்டன் குழம்பு எப்பயும் நான் பண்ணுற மாதிரி என்னோடய ஸ்டைலில் தான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். நெய் சோறு அம்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. எப்போயுமே நெய்ச்சோறு வந்து அம்மா தான் பண்ணுவாங்க. அது குக்கரில் அழகாக பண்ணி இறக்கிடுவாங்க. இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அண்ட் தென் மட்டன் சால்னா மட்டும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி. சிக்கனும் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. சரி, அதையும் வந்து ஓடிஜியில் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அதுவும் சைடில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு அழகாக வந்து லன்ச்சையும் சாப்பிட்டு முடித்தோம். ஈவினிங் வந்து முந்தின நாள் அதிரசத்துக்கு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்ல, போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் இலகலாக தான் இருந்தது மாவு. போட்டு எடுக்கும் போது நல்லா தான் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் தான் ஒரு தப்பு பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் இலகலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அரிசி மாவை டிப் பண்ணி தட்டினோம். அது என்னமோ உதிரி உதிரியாக வந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மாவு கலக்காமல் இருந்தாலே நல்லா வந்திருக்கும் போல். அண்ட் தென் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கிரில் சிக்கன் இருந்தது இல்லையா, அதை வச்சு பீட்சா தான் பண்ணியிருந்தேன். டீயோட குடிச்சிட்டு ஹனானோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் இந்த 2 நாள் ஓடுன்னே தெரியாது. அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து அம்மா வீட்டுக்கு போகலான்னு அந்த 1 வீக் ஃபுல்லாகவே பிளான் பண்ணுவோம். ஆனால் அம்மா வீட்டுக்கு இப்படி போன மாதிரி தான் இருக்கும். அடுத்த நாள் எப்படி தான் ஓடுன்னு தெரியாது. திருப்பி கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஆகிடும். அவ்வளோ குயிக்காக போகுது அம்மா வீட்டில் மட்டும் டைமு. மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ரீலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள்.